அக்கல அவ் சரிப உண்ணவோ பருகவோ செய்து விட்டாரையானால் புல் யுத்திம சௌமஹு அவர் நோம்பு பூர்த்தி ஆக்கிறட்டும். அதாவது நோம்பு வச்சுக்கிட்டு சாப்பிட்டீங்க, நோம்பு வச்சுட்டு குடிச்சிட்டீங்க, யாவும் வருது ஆஹா நோம்பு போச்சேன்னு நினைக்க வேணாம், நீங்க நோம்பாளி தான் அப்படி கண்டினியூ பண்ணிட்டு அதுக்கு பிறகு சாப்பிடாம இருங்க, யாவும் வந்த பிறகு சாப்பிடாம இருங்க. அப்ப நீங்க சாப்பிட்டது என்ன, அது இப்ப இன்னமும் அத்தாம ஹுவாஹு சகாஹு அந்த அல்லாஹ் உங்களுக்கு போனஸா நினைச்சிருக்கிறான், உணவையும் தண்ணீரையும் தந்துட்டான். நீ நோம்புக்கு நோம்பாவும் போச்சு, சாப்பாட்டுக்கு சாப்பாடாவும் போச்சு. அது மறக்க வச்சு அல்லாஹ் செஞ்ச ஒரு கிஃப்ட்னு எடுத்துக்கணுமே தவிர மறதியின் காரணமாக என்ன செய்யாது, என்ன செஞ்சாலும் நோம்பு முடியாது. மறந்துட்டு சாப்பிட்டதுனால நினைவு வந்ததோடு விட்டுணுமே தவிர அந்த நோன்பை கலா செய்ய வேண்டியதில்லை. அது முழு அளவுக்குரிய நோன்பாக இறைவனால் அங்கீகரிக்கப்படும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒரு நோன்பு துறக்கும் பொழுது ஒரு துவா ஓதுகிற பழக்கம் இருக்கிறது. என்ன துவா? சில பேர் அல்லாஹும்ம லக்க சும்து என்கிற துவா ஓதுவாங்க, சில பேர் ரஹபல் லமவு அப்படிங்கிற ஒரு துவா ஓதுவாங்க. இந்த இரண்டு துவாக்களுமே ஆதாரப்பூர்வமான ஹதீசுகள் அடிப்படையில் உள்ளது இல்லை, இருக்கிறது, ஹதீசுகள்ல காணப்படுகிறது. ஆனால் இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ஆட்கள் பொய்யர்களாக பலவீனர்களாக இருக்கிற காரணத்தினால இந்த ஹதீசுகள் எதுவுமே ஆதாரமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஹதீசுகளாக இல்லை. இதுல அறிவிப்பாளர்கள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கிறதுனால இதுல சொல்வது உங்களுக்கு அது பொருத்தமா இருக்க நேரம் அதிகமாகிவிடும். நீங்க இந்த அறிவிப்பாளர்கள் என்ன குறைங்கிறது அறிந்து கொள்ள விரும்பினீர்கள் என்று சொன்னால் நோன்பு என்கிற பெயர்ல ஒரு நூல் வெளியிட்டிருக்கிறோம், அதுல இதனுடைய காரணங்கள் எல்லாம் தெளிவா விளக்கி இருக்கிறோம், நீங்க பாத்துக்கிறங்க. இந்த ரெண்டு அறிவிப்பு சரியில்லை. அல்லாஹும்ம லக்க சும்துன்னு ஓதுற அறிவிப்பும் சரியில்லை, ரஹபல் லமவுங்கிற தலைப்புல அந்த துவாவும் சரியான துவா கிடையாது. வேற என்னதான் ஓதுறது? அதுக்குன்னு பிரத்யேகமா எதையும் ஓதுவதற்கு ஆதாரம் இல்லாத காரணத்தினால நீங்க பொதுவாக சாப்பிடும்போது என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய பெயரால் தானே சாப்பிடணும், அல்லாஹ்வுடைய பெயரால் தானே குடிக்கணும். அந்த ஒரு அடிப்படையில பிஸ்மில்லா சொல்லி என்ன செய்ய வேண்டியதான், சாப்பிட வேண்டியதான். அத பிஸ்மில்லா சொல்லி சாதாரணமா சாப்பிடும் போது எப்படி பிஸ்மில்லா சொல்லி விட்டு சாப்பிடுறோமோ குடிக்கிறோமோ அதே மாதிரிதான் நோன்பு துறக்கும் பொழுது சாப்பிடணுமே தவிர நோன்பு துறக்கிறதுக்கு என்று ஒரு பிரத்யேகமான ஒரு துவா எதுவுமே கிடையாது, ஆதாரப்பூர்வமா கிடையாது என்பதையும் நம்ம மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த நோன்பு திறந்த உடனே நோன்பு திறக்கிற நம்ம சமூக அமைப்புல எப்படி இருக்குன்னு கேட்டா பள்ளி வாசல்ல நோன்பு திறக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யறாங்க. நோன்பு திறப்பதற்குரிய பேரிச்சம்பழம், மற்ற உணவுகள், கஞ்சி, போக்குவரத்து எல்லாமே பள்ளி வாசல்ல செய்யறாங்க. இந்த பள்ளி வாசல்ல என்ன நடக்குதுன்னு கேட்டா இந்த பக்கம் நோம்பாளிகளுக்கு உணவுகளை எல்லாம் வைத்து விட்டு அந்த நோன்பு தண்ணியை குடிச்சிட்டு இருக்கும் போதே பாங்க சொல்லி விட்டுருவாங்க, பாங்க சொல்லி இக்காமத்தும் சொல்லிடுவாங்க, தொழுகை அங்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப இருக்கிற ஆட்கள் என்ன செய்வாங்க, சரியான பசியா இருக்கும், அங்க தொழுகை இமாம் ஓதுற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும், வேக வேகமா சில பேர் என்ன செய்வாங்க போயிருவாங்க. எதுக்கு போயிருவாங்க, ஆகா நம்ம காமத் சொன்ன பிறகு உட்கார்ந்துட்டு இருந்தா பாவமாயிருமோ அப்படின்னு பயந்து கொண்டு எல்லாருமே அங்க தொழுகைக்கு போயிருவாங்க. இருக்கிறவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் அவசரப்பட்டு அடுத்த ஆளுகளுக்கு விமர்சனம் பண்ணுவாங்க பயந்துகிட்டு அவங்களும் போட்டபடி என்ன செய்வாங்க போற காட்சி எல்லாம் பாக்குறோம். இது மார்க்கத்துல இப்படி கிடையாதுங்க. என்ன கிடையாது, நமக்கு பசி முன்னாடி நிற்கும் பொழுது பசியை அடக்கிக்கிட்டு தொழுகை என்பதே கிடையாது. சாதாரணமா பசி ஒருத்தருக்கு இருக்கும், ஒருத்தருக்கு இல்லாம இருக்குங்க. ஆனா நோன்பு வச்சுக்கிறவர் கண்டிப்பா பசி இருக்கத்தானே செய்யும். நோன்பு வச்சுக்கிறவருக்கு நோன்பு திறக்கிற நேரத்தில் என்ன இருக்கு, பசி வைத்த கில்லுமா இல்லையா, அது நிறைக்கிற அளவுக்கு கண்ணு முன்னாடி உணவு இருக்குதா இல்லையா, உணவு இல்லாட்டி பரவாயில்ல, உணவு முன்னாடி இருக்கிறது, பசி வைத்த கில்லுகிறது. அப்ப நம்ம முதல்ல தொழுகைக்கு முதலிடம் கொடுப்பதா பசிக்கு முதலிடம் கொடுப்பதான்னு கேட்டா பசிக்குத்தான் முதலிடம் கொடுக்கணும். பசிக்கு முதலிடம் கொடுத்து அந்த நோன்பினால் உள்ள டயர்டை போக்கி கொண்டு போய் தொழுகையில் நிக்கணுமே தவிர இங்க கஞ்ச வச்சுட்டு அங்க போய் நம்ம நின்றோம்னு சொன்னா நம்ம கல்பு இங்கதான் இருக்கும், நம்ம உடம்பு தான் அங்க இருக்குமே தவிர அப்ப கஞ்சி ஆறி போயிருமோ அப்படின்னு வந்துட்டோமே இருக்குமா இருக்காத வேற எவனா குடிச்சுனா என்ன பண்றது இப்படின்னுகிட்டே ஒரு மனுஷன் நின்றான்னு சொன்னா அவனுக்கு தொழுகையை அதை நாசமாக்கி விட்டுரும். அதுல இமாமு முதல்ல இமாம் என்ன செய்யறாரு, அவரை நிக்கணும், அவரு தொழுவா செய்வாரு, அவரு மனுஷன் தானே, அவருக்கு பசிக்குமா இல்லையா. அப்ப இதுல ரெண்டு விஷயம் இருக்கிறது. இதுல நம்ம என்ன செய்யணும், ஜமாத்துகள் இதை கவனிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா இதா உகீமத்தி ஸலா தொழுகைக்கு சாதாரண நாட்கள், நோம்புக்கு இது சொல்லல, சாதாரண நாட்கள்ல தொழுகை இகாமத்து சொன்ன உடனே ஹவரல் அஷா இரவு உணவு கொண்டாந்து உங்கள்ட்ட தட்டுல வச்சுட்டாங்க. அந்த காலத்துல இரவு உணவுங்கிறது மகரிப்ல சாப்பிட்டுருவாங்க, லைட் கிட்ல அந்த காலத்துல கிடையாதுல, காத்திரையில பரிமாறிக்கிட்டு இருக்க முடியாது. அப்ப இரவு உணவு ரெண்டு வேளை சாப்பிடுவாங்க, காலை உணவு ஒண்ணு இரவு உணவு ஒண்ணு. மகரிப் டயத்துல சாப்பாடை வைக்கிறாங்க, அங்க தொழுகைக்காம சொல்லியாச்சு. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா, ஃபபுதவு பில் அஷா, நீங்க உணவு முதல்ல சாப்பிடுங்க, அவங்க காம சொன்னா சொல்லிட்டு போறாங்க
அப்படிங்கிறாங்க. அப்ப இக்காமத்து சொன்னால் கூட நம்ம என்ன செய்யணும், சாப்பாட்டு வேலையை முடிச்சு போடணும். அப்ப நம்ம என்ன, இப்ப சாதாரண நாட்கள் ரசூல் அப்படி சொல்லி இருக்கிறாங்க. அப்ப ரமலான் நோம்புங்கும் பொழுது கண்டிப்பா எல்லாரும் பசியில் இருப்பாங்க. அப்ப பள்ளிவாசல் நிர்வாகத்தில் என்ன பண்ணணும்னு கேட்டா, நோன்பு துறப்பதற்கும் அந்த தொழுகைக்கும் இடையில ஒரு கஞ்சி குடிக்கிற அளவுக்கு ஒரு டைம் விடணும். உடனடியாக போய் இகாமத் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னு கேட்டா எல்லாரும் தொழுகிறதுக்கு, மக்கள் தொழுகிறதுக்கு தான் சடங்குக்கா தொழுக, எல்லா மக்களும் ஆர்வம் பங்கெடுத்துக் கொள்வதற்கு தான் தொழுக. இன்னும் சொல்ல போனா மகரிபு தொழுகையை பொறுத்த வரைக்கும் அதனுடைய மொத்த நேரம், அதுக்கு ஒரு ஆரம்ப நேரம் ஒரு முடிவு நேரம் இருக்கிறது. 80 நிமிஷம் வரைக்கும் மகரிபு தொழுகணும். இப்ப 6 மணிக்கு வந்து சூரியன் மறைகிறது என்று சொன்னால் 7:20 வரைக்கும் உங்களுக்கு மகரிபுடைய நேரம் இருக்கிறது. 6க்கும் தொழுவலாம், 6:10க்கும் தொழுவலாம், 6:20க்கும் தொழுவலாம், 6:30க்கும் தொழுவலாம். அப்ப 1 மணி நேரமும் 20 நிமிஷமும் நமக்கு என்ன இருக்குது, 80 நிமிஷம் வந்து மகரிபுடைய டைம் இருக்கிறது. அப்ப 6 மணிக்கு சூரியன் மறைஞ்சு நோன்பு திறந்தா நீங்க 6:15க்கு தொழ வேண்டியதான மகரிப. 6:15க்கு நீங்க தொழுதீங்கன்னு சொன்னா இருக்கிற எல்லாரும் சாப்பிட்டுருவாங்கல்ல, எல்லாரும் வந்து அந்த பசி இல்லாம வந்து ஆர்வம் வந்து கலந்து கொள்வாங்களா இல்லையா? அப்படி எல்லாரும் சேர்ந்து அந்த ஏற்பாடை பண்ணிட்டோம்னு சொன்னா குழப்பம் வராது. சில பேர் புடிவாதம் அப்படிதான் பண்ணுனாங்கன்னு சொன்னா நீங்க நல்லா சாப்பிட்டு போய் தொலைப்போங்க. அவங்க அப்படி ஏற்பாடு பண்ண தயாரா இல்லைன்னு சொன்னா நீங்க நல்லா சாப்பிட்டுட்டு அதுல வந்து இக்காமத்து சொன்னாலும் பரவாயில்லைன்ட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல் வயிற்று வேலையை முடி, அப்புறம் போய் சேர்ந்துக்க, ஜமாத்து கிடையாது, ஜமாத்துல பண்ணுங்க, 2 ஜமாத்து நடத்திக்கிறங்க, தனியா கூட தொழுதுக்கிறங்க. அதனால இது ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், கவனத்தில் வச்சுக்கணும். அது போக நோன்பு திறப்பதற்கு எந்த உணவு கொண்டு வேண்டாலும் நோன்பு திறக்கலாம். இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பேரிச்சம்பழத்தை கொண்டும் அது கிடைக்காவிட்டால் தண்ணீரை கொண்டும் நோன்பு திறங்கள் அது சிறந்தது என்று கொஞ்சம் வலியுறுத்தி இருக்கிற காரணத்தினால இந்த 2ஐ கொண்டு பேரிச்சம்பழத்தை கொண்டு தொடங்க. பேரிச்சம்பழம் நீங்க நல்லா கிடைக்காவிட்டாலுங்கிற காலமே இல்ல, எல்லா பக்கமும் கிடைக்கிறது. ஒரு பேரிச்சம்பழத்தை கொண்டு நோன்பை துறந்து விட்டு அதுக்கப்புறம் மற்ற பொருள்களை சாப்பிடுவது வந்து அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்திய ஒன்றாக இருக்கு. இதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக வந்து மக்கள்கிட்ட ஒரு தவறான நம்பிக்கை இருக்கிறது. சில வருடங்கள் 30 நோன்பு வரும், சில வருடங்கள் வந்து 29 நோன்பு வரும். 29 நோன்பு வந்தவன என்னமோ குறைஞ்சு போச்சு, ஆகா ஒரு நோன்பு கம்மியா போச்சு, ஒரு நோன்பு கம்மியா போச்சுங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி நினைக்க கூடாது. ஏன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, மாதம் என்பது 29ஆவும் இருக்கும் 30ஆவும் இருக்கும். 30 வச்சாலும் அது ஒரு மாசம் நோன்பு தான். 29 நாள் தான் நமக்கு வந்து 29 நாள் வச்சோம்னு சொன்னா அதுல வந்து அதுக்கும் ஒரு மாசத்துடைய கணக்கு அல்லாஹ் தந்துருவான். 29 நாள் நம்ம நோன்பு வச்சாலும் சரி அதுக்கு கூலி என்னது, ஒரு மாச கூலி அல்லாஹ் தந்து விடுவான். அது வந்து குறைவானது கிடையாது. ரெண்டுமே மாசம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறதுனால 29ம் 30ம் சமம் என்பதை நம்ம என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக வந்து நோன்பு நோக்கக்கூடியவர்கள் உண்ணக்கூடாது, பருகக்கூடாது, குடும்ப வாழ்க்கையில ஈடுபடக்கூடாது என்பதை எல்லாம் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், விளங்கி இருக்கிறோம். ஆனா இது மட்டும் செஞ்சா பத்தாது. இதெல்லாம் வெளிப்படையா செய்ய வேண்டிய சில கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள், ஆன்மீக அளவில் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. நோன்பு வச்சுக்கிட்டு நாங்க சாப்பிடாம இருந்துட்டோம், நாங்க குடிக்காம இருந்துட்டோம், நாங்க குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாம இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னா சட்டப்படி, உலக சட்டப்படி நோன்பு ஓகே. ஆனால் நோம்பாளி கடைபிடிக்க வேண்டிய சில ஒழுங்குகள், மனம் சம்பந்தப்பட்ட, ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட, பண்பாடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும். நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது மற்ற நேரத்தில் இருப்பதை விட ஒரு கூடுதலான ஒரு தன்மை நம்ம இடத்துல வெளிப்படணும். அது என்னது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மல்லம் யதா கௌல ஸூர், யார் வந்து பொய்யான பேச்சுக்கள் பேசுவதையும் ஒல் அமலபிஹி, பொய்யான செயல்கள் தீமையான செயல்கள் செய்வதையும் விடவில்லையோ ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன், அல்லாஹ்வுக்கு தேவை கிடையாது, ஃபீ அன் யதா தஆமஹு வ ஷராபஹு, அவனுடைய உணவையும் அவனுடைய பானத்தையும் விட்டிருக்கிறான, தியாகம் பண்ணிருக்கிறான, அந்த தியாகம் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. அடே உன்னை நோன்பு வைக்க சொன்னது பட்னியா போடுறதுக்கா, உன்னை நோன்பு வைக்க சொன்னது உன்னை தாகத்துல தவிக்க வைக்கிறதுக்கா, அது கிடையாது. நீ உண்ணாம பருகாம இருக்கிறதுக்காக வேண்டிய அந்த நோன்பு கிடையாது. உண்ணாம பருகாம இருக்கணும். அதனுடைய உண்மையான நோக்கம் என்னன்னு கேட்டா நீ வந்து கெட்ட செயலை விடணும். அப்ப நோன்பு இல்லாத காலங்கள்ல சில கெட்ட செயல்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க, உதாரணமா டிவி, டிராமா, நாடகம் பார்த்துட்டு இருந்தவங்க, நோன்பு இல்லாத காலங்கள்ல சினிமாக்களுக்கு போய்கிட்டு இருந்தவங்க, நோன்பு இல்லாத காலங்கள்ல வந்து இந்த மாதிரியான சில